அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால், தளவாய் என்ற நேயர் தன் ஜாதக சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்ன, அதற்கான பதில் என்ன, பரிகாரம் என்னவென்று பார்ப்போம். ஐயா, என்னுடைய பெயர் தளவாய். நான் 10 ஏப்ரல் 1993 பிறந்தேன். அதிகாலை 5:20 பிறந்தேன். பெங்களூருவில் பிறந்தேன். எனக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை? எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பரிகாரம் என்று கேட்டிருக்கிறார். தளவாய், நீங்கள் 10 ஏப்ரல் 1993 பிறந்துள்ளீர்கள். அதிகாலை 5:20 பிறந்துள்ளீர்கள். உங்களுடைய வயது 33 வயது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய லக்கணம் மீன லக்கணம், அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசியில் பிறந்துள்ளீர்கள். உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் சுக்கிரன் சூரியன், 3ஆம் இடத்தில் கேது, 4இல் செவ்வாய், லக்கணத்திற்கு 7இல் குரு, 9இல் சந்திரன் ராகு, 12இல் சனி புதன். இதான் உங்கள் ஜாதகம். இப்பொழுது உங்களுக்கு கேது திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கேது திசையானது 8 ஆகஸ்ட் 2026 முடிவடைகிறது. 8 ஆகஸ்ட் 2026 மேல் சுக்கிர மகாதிசை வரும். இது 20 ஆண்டுகள் நடைபெறும். என்னை பொறுத்தமட்டில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கு மேல் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம், லக்கணத்திற்கு 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானாதிபதியாகிய சந்திரன் பாம்பு கிரகமாகிய ராகுவோடு சேர்ந்திருப்பதால் சர்ப்ப தோஷத்தின் விளைவாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் உள்ளது. நீங்கள் திருப்பதி அருகே ஸ்ரீ காளகஸ்தி என்ற ஸ்தலம் சென்று சர்ப்பதோஷ பரிகார பூஜை செய்துவிட்டு வாருங்கள். அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டிற்குடைய கிரகம் சந்திரன் நீச்சமான நிலையில் காணப்படுகின்றார். சந்திரன் நீச்சமாக இருப்பதால் நீங்கள் சரியான ஒரு மருத்துவரையும் அணுக வேண்டும். புத்திரஸ்தானாதிபதி நீச்சமாக இருப்பதால் மருத்துவருடைய ஆலோசனைப்படி கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். எனவே நல்ல மருத்துவரை அணுக வேண்டும். நீங்கள் ஹோமம் பரிகாரம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால், உங்கள் வீட்டில் உங்களுக்கு தாராபலன் உள்ள நாள் பார்த்து, அனுச நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள நாள் பார்த்து, வளர்பிறை நன்னாளில் சந்தான கோபால கிருஷ்ண ஹோமம் என்ற ஹோமத்தை பண்ணிவிட்டு வாருங்கள். விரைவாக உங்கள் வீட்டில் தவழுவதற்கு ஒரு அற்புதமான குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நவகிரகத்தில் சந்திர பகவானை திங்கட்கிழமை தோறும் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். பொதுவாக ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள், புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த கிரகம் நீச்சமான நிலையில் இருப்பதால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் காலதாமதமாகிக் கொண்டே போகிறது. எனவே ஒரு ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாக குழந்தை பாக்கியம் தாமதமாகிக் கொண்டே போகிறது. நீங்களும் உங்கள் மனைவியும் புண்ணிய நதிகளில் நீராடி விட்டு வாருங்கள். ஒரு 5 புண்ணிய நதிகளில் நீராடி விட்டு வாருங்கள். கண்டிப்பாக போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கி விரைவாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. என்னை பொறுத்தமட்டில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கு மேல் சுக்கிர மகாதசை வருவதால் சுக்கிர மகாதசையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான பெண் குழந்தை கிடைக்கும். நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணிவிட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.